Hi students, this is Alex here. Exercise 3.1, question number 1. A school purchases some furniture and gets the following bill அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருந்து நமக்கு சில கொஸ்டின்ஸ்லாம் ஆன்சர் பண்ணணும். வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஸ்டோர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நேம் ஆஃப் த ஸ்டோர் அப்படின்றது இந்த பில்லுலேயே இங்கே எழுதியிருக்கு பாருங்க. முல்லை ஃபர்னிச்சர் மார்ட் தஞ்சாவூர் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா. ஸோ நம்ம வந்து நேம் ஆஃப் த ஸ்டோர் அப்படின்னு கொடுக்கும்போது இது வந்து முல்லை ஃபர்னிச்சர் மார்ட். அடுத்தது வாட் இஸ் த சீரியல் நம்பர் ஆஃப் த பில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சீரியல் நம்பர்ன்றது இங்கே பில் நம்பர் இருக்கு பாருங்க. ஸோ இது வந்து 728. வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் த பிளாக் போர்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பிளாக் போர்டு இங்கே இருக்கு, அதோட ஒரு பிளாக் போர்டோட காஸ்ட் வந்து 3000. ஸோ 3000 அப்படின்னு போட்டாச்சு. அடுத்தது how many sets of benches and desk does a school buy ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பெஞ்சஸ் இங்க இருக்கு, டெஸ்க் இங்க இருக்கு, ரெண்டுமே வந்து 50-50 பை பண்றாங்க. ஸோ பெஞ்சஸ் ஈக்குவல் டு 50, அதே மாதிரி டெஸ்க் ஈக்குவல் டு 50. அடுத்தது ஃபிஃப்த் சப்டிவிஷன், வெரிஃபை வெதர் த டோட்டல் பில் அமௌண்ட் இஸ் கரெக்ட். ஸோ இந்த டோட்டல் வந்து ஆட் பண்ணா இங்க இருக்கிற இந்த டோட்டலுக்கு ஈக்குவலா வரணும், அது கரெக்டா இருக்கான்னு செக் பண்ண சொல்றாங்க. ஸோ நம்ம இந்த பில் அமௌண்ட் எல்லாத்தையும் தனித்தனியா எழுதி ஆட் பண்ணலாம். ஸோ 60,000, அதுக்கப்புறம் 75,000, அதுக்கப்புறம் 6,000, அதுக்கப்புறம் 9,500, அப்புறம் 17,500. இதெல்லாம் ஆட் பண்ணலாமா? இப்போ பாருங்க, இதெல்லாம் 0, இதெல்லாம் 0. 5 + 5 10. ஸோ இங்கே ஒன்று கேரி ஓவர் ஆகும். 1 + 5 6, 6 + 6 12, 12 + 9 21, 21 + 7 28. ஸோ இங்கே 8, இந்த இடத்துல 2 வந்துடும். ஸோ 2 + 6 வந்து 8, 8 + 7 வந்து 15, + 1 16. ஸோ நமக்கு வந்து 168,000 அப்படின்னு இருக்கு. ஸோ அதுதான் இங்கேயும் இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து வெரிஃபை வெதர் த டோட்டல் பில் அமௌண்ட் இஸ் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் கரெக்ட் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா நம்ம ஆட் பண்ணி செக் பண்ணிட்டோம், டோட்டல் வந்து கரெக்டாக போட்டிருக்கு. ஸோ இட் இஸ் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. ப்ரிப்பேர் எ பில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபார் த ஃபாலோயிங் புக்ஸ் ஆஃப் பயோகிராஃபிஸ் பர்ச்சேஸ்டு ஃப்ரம் மருது புக் ஸ்டோர் சிதம்பரம் ஆன் அப்படின்னு சொல்லி டேட் கொடுத்துருக்காங்க, பில் நம்பர் கொடுத்துருக்காங்க, 10 காப்பீஸ் ஆஃப், அதுக்கப்புறம் என்னென்ன புக் நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், இந்த பில்லை வந்து மாடலாக வச்சு நம்ம கிரியேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா கேஷ் பில் அப்படின்னு ஹெட்டிங் போட்டு அந்த ஷாப்போட பேரும் ஊரும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல கேஷ் பில் அப்படின்னு ஃபர்ஸ்ட் எழுதிடலாமா? ஸோ கேஷ் பில் அப்படின்னு போட்டாச்சு. இப்போ இங்கே பேர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு, மருது புக் ஸ்டோர் சிதம்பரம்னு இருக்கு. ஸோ அதை எழுத போகிறோம். ஸோ மருது புக் ஸ்டோர் அப்படின்னு போட்டாச்சு. அண்ட் ஊர் பேர் சிதம்பரம். இப்போ இதுக்கு அடுத்தது என்ன இருக்குன்னு பாருங்க, பில் நம்பர் இருக்கு, டேட் இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம பில் நம்பர் அப்படின்னு எடுத்துக்கலாம். பில் நம்பர் வந்து இங்க என்ன கொடுத்துருக்காங்க, 507 கொடுத்துருக்காங்க. டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ டேட் இந்த இடத்துல 12/4/2018. இப்போ அதுக்கு அடுத்தது ஒவ்வொரு ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க. சீரியல் நம்பர், ஐட்டம், குவான்டிட்டி, ரேட், அமௌண்ட். ஸோ சீரியல் நம்பர், ஐட்டம், அது எத்தனை குவான்டிட்டி, அப்புறம் அதோட ரேட், அப்புறம் அமௌண்ட். ஸோ எல்லாமே வந்து ருபீஸில் இருக்கும். ஸோ அவங்க வந்து ரேட் இன் ருபீஸ், அமௌண்ட் இன் ருபீஸ்னு போட்டிருக்காங்க. ஸோ அது வேணா நம்ம இன்
ருபீஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். இதையும் வந்து இன் ருபீஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இங்க என்ன கொடுத்துருக்காங்க, 10 காப்பீஸ் ஆஃப் சுப்பிரமணிய பாரதியார் அட் ₹55 ஈச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த ஐட்டம்ல சுப்பிரமணிய பாரதியார் அப்படின்னு போட்டாச்சு. இது வேணா கொஞ்சம் நம்ம ரெண்டாவது லைன்ல போட்டுக்கலாம். சுப்பிரமணிய பாரதியார்னு போட்டாச்சு. அண்ட் குவான்டிட்டி வந்து என்னது 10, ரேட் என்னது 55 ஈச். அப்போ ஒரு புக்கு 55னா 10 புக்கு என்ன ஆகும், 10 into 55, ஸோ 550 rupees வரும். அதுக்கு அடுத்தது 15 காப்பீஸ் ஆஃப் திருவள்ளுவர் அட் ₹75 ஈச். ஸோ இது நம்பர் 2. திருவள்ளுவர் 15 காப்பீஸ் 75 ஈச். இப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம். 75 into 15, அப்போ தான் டோட்டல் அமௌண்ட் கிடைக்கும். 5 5s are 25, 2 7 5s are 35, plus 2 37, அப்புறம் 1ஓட மல்டிப்ளை பண்ணால் 75. ஸோ 5, இது 12, 10 plus 1 11. ஸோ 1125. அடுத்தது 12 காப்பீஸ் ஆஃப் வீரமா முனிவர் அட் ₹60 ஈச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்ட் வந்து வீரமா முனிவர் 12 காப்பீஸ் 60 ஈச். அப்போ என்ன ஆகும், 12 into 6 வந்து 72, ஒரு 0 சேர்த்துட்டா 720 rupees ஆச்சு. அடுத்தது திருவிகா 4th, திருவிகா அதுவும் 12 காப்பீஸ் 70 ஈச். இது 7 into 12 வந்து 84, அப்போ 840 ஆச்சு. ஸோ இந்த 4 ஐட்டம் நம்ம பில்லை வந்து ஃபில் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் டோட்டல் போட்டு ஆட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நம்ம டோட்டல் அப்படின்னு எடுத்துக்கலாம். அண்ட் இதெல்லாம் ஆட் பண்ணலாமா? ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணும்போது லாஸ்ட்ல 5 மட்டும் இருக்கு. அடுத்து 5 plus 2 7, 7 plus 2 9, 9 plus 4 13. ஒன்று கேரி ஓவர் ஆகும். இந்த பில்லை வந்து அது மாதிரி எழுதக்கூடாது. 1 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். 1 plus 5 6, plus 1 7, 7 7 14, 14 plus 8 22, 2 கேரி ஓவர் ஆயிடுச்சு. அப்புறம் இங்கே 3. ஸோ டோட்டலாக 3235 rupees ஆச்சு. ஸோ ஒன்ஸ் இந்த பில் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் இது வந்து நம்ம நீட்டாக இருக்கிறதுக்காக பாக்ஸ் எல்லாம் போட்டு ஃபில் பண்ணால் அது பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். ஸோ பாக்ஸ் போடலாமா? இல்லை நீங்கள் முதல்ல கூட பாக்ஸ் போட்டுட்டு இதெல்லாம் எழுத ஆரம்பிக்கலாம். பட் அது ஸ்பேஸ் கரெக்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ நான் வந்து இங்கே முதல்ல எழுதிட்டேன். ஸோ இந்த இடத்துல வந்து பில் நம்பர், டேட் அதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே சீரியல் நம்பர் இந்த இடத்துல இங்கேருந்து வரணும். அப்புறம் இந்த ஐட்டம், அதுக்கப்புறம் குவான்டிட்டி, ரேட், ஸோ இதெல்லாம் தனியாக வந்துடும். அப்புறம் இந்த இடத்துல டோட்டல். ஸோ இப்போ வந்து நமக்கு பில் வந்து நீட்டாக நம்ம பண்ணியாச்சு. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா, fill up the appropriate boxes in the following table அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? இதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க. காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100ன்னு கொடுத்துருக்காங்க. செல்லிங் ப்ரைஸ் வந்து 120 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் செல்லிங் ப்ரைஸ் வந்து மோர் தேன் காஸ்ட் ப்ரைஸ் இருக்கு. ஸோ செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அப்போ ப்ராஃபிட் வரும். ப்ராஃபிட் வந்து செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஸோ 120லேருந்து 100 சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 20 வரும். ஸோ 20 வந்து ப்ராஃபிட். இங்கே லாஸ் எதுவும் கிடையாது. சப்டிவிஷன் 2 வந்து பார்த்தீங்கன்னா, காஸ்ட் ப்ரைஸ் வந்து 110, செல்லிங் ப்ரைஸ் வந்து 120. இங்கேயும் செல்லிங் ப்ரைஸ் வந்து மோர் தேன் காஸ்ட் ப்ரைஸ் இருக்கு. அப்போ நமக்கு ப்ராஃபிட் வரும். ப்ராஃபிட் வந்து செல்லிங் ப்ரைஸ்லேருந்து காஸ்ட் ப்ரைஸை சப்ட்ராக்ஷன் பண்ணணும்.
அப்போ 120ல இருந்து நம்ம 110 சப்ட்ராக்ஷன் பண்ணா நமக்கு 10 வரும். ஸோ 10 rupees ப்ராஃபிட். இங்கே லாஸ் எதுவும் கிடையாது. தேர்ட் சப்டிவிஷன்ல காஸ்ட் ப்ரைஸ் வந்து 120 இருக்கு, ப்ராஃபிட் வந்து 20 இருக்கு. ஸோ செல்லிங் ப்ரைஸ் அப்படின்றதே வந்து காஸ்ட் ப்ரைஸோட ப்ராஃபிட்டை சேர்க்கணும். காஸ்ட் ப்ரைஸ் 120, ப்ராஃபிட் 20, இது ரெண்டுத்தையும் சேர்த்தா நமக்கு 140 வரும். ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து 140 வரும், ப்ராஃபிட் இருக்கனால லாஸ் எதுவும் கிடையாது. சப்டிவிஷன் 4ல காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100 அண்ட் செல்லிங் ப்ரைஸ் வந்து 90 rupees. ஸோ இங்கே காஸ்ட் ப்ரைஸ் வந்து கிரேட்டர் தேன் செல்லிங் ப்ரைஸாக இருக்குது. அப்படி இருந்துச்சுனாவே நமக்கு லாஸ் வந்துடும். ஸோ லாஸ் வந்து காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். ஸோ 100 minus 90 which is 10. ஸோ இந்த இடத்துல லாஸ் வந்து 10, ப்ராஃபிட் இல்லை, ஏன்னா காஸ்ட் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. ஃபிஃப்த் சப்டிவிஷன் காஸ்ட் ப்ரைஸ் வந்து 120, ப்ராஃபிட் வந்து 25. அப்போ நம்ம செல்லிங் ப்ரைஸ் வேணும் அப்படின்னா இந்த காஸ்ட் ப்ரைஸோட ப்ராஃபிட்டை சேர்க்கணும். ஸோ 120 + 25 இதை சேர்த்தா 145 வரும். ஸோ 145 செல்லிங் ப்ரைஸ். இங்கே லாஸ் எதுவும் இல்லை. கொஸ்டின் நம்பர் 4. இதில் fill up the appropriate boxes in the following table அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க. இங்கே வந்து காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 110, மார்க்டு ப்ரைஸ் ஈக்குவல் டு 130, அப்புறம் டிஸ்கவுண்ட் வந்து நில்லுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்கவுண்ட் வந்து 0. இப்போ நம்ம செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் வந்து மார்க்டு ப்ரைஸில் டிஸ்கவுண்ட்டை சப்ட்ராக்ஷன் பண்ணணும். அப்போ என்ன ஆகும்? மார்க்டு ப்ரைஸ் 130, அதில் டிஸ்கவுண்ட் 0 சப்ட்ராக்ட் பண்ணால் நம்ம மறுபடியும் 130 தான் வரும். ஸோ இந்த இடத்துல 130 rupees. இப்போ நம்மக்கிட்ட காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் இருக்கு. பட் நம்ம வந்து செல்லிங் ப்ரைஸை பார்த்தா காஸ்ட் ப்ரைஸோட அதிகமாக இருக்குது. செல்லிங் ப்ரைஸ் இஸ் மோர் தேன் காஸ்ட் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா காஸ்ட் ப்ரைஸோட நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ப்ராஃபிட் வந்து செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். இப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து 130 மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் 110, சப்ட்ராக்ஷன் பண்ணால் 20. ஸோ 20 rupees ப்ராஃபிட் அண்ட் தேர் இஸ் நோ லாஸ். இப்போ அடுத்தது சப்டிவிஷன் 2. ஸோ சப்டிவிஷன் 2ல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இது கிட்டத்தட்ட இதே தான், நம்பர் மட்டும் தான் வேற. காஸ்ட் ப்ரைஸ் 110, மார்க்டு ப்ரைஸ் 130 and there is a discount of 10. இங்கே 10 வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்? மார்க்டு ப்ரைஸ்ல இருந்து டிஸ்கவுண்ட்டை சப்ட்ராக்ஷன் பண்ணணும். ஸோ 130 மைனஸ் 10 அப்படின்னா 120. ஸோ 120 வந்து செல்லிங் ப்ரைஸ். பட் செல்லிங் ப்ரைஸ் வந்து காஸ்ட் ப்ரைஸோட அதிகமாக இருக்கு. அப்போ நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ப்ராஃபிட் வந்து செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஸோ செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கும்போது செல்லிங் ப்ரைஸ் 120, காஸ்ட் ப்ரைஸ் 110, சப்ட்ராக்ஷன் பண்ணால் 10 வரும். ஸோ இந்த இடத்துல 10 rupees ப்ராஃபிட். லாஸ் வந்து எதுவும் கிடையாது. அடுத்தது சப்டிவிஷன் 3. சப்டிவிஷன் 3ல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. காஸ்ட் ப்ரைஸ் 110 கொடுத்துருக்காங்க, மார்க்டு ப்ரைஸ் 130 கொடுத்துருக்காங்க, டிஸ்கவுண்ட் வந்து 30 கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வச்சு செல்லிங் ப்ரைஸ் கால்குலேட் பண்ணணும். செல்லிங் ப்ரைஸ்னா என்னது? மார்க்கெட் ப்ரைஸ்ல இருந்து டிஸ்கவுண்ட்டை சப்ட்ராக்ஷன் பண்ணணும். ஸோ 130ல இருந்து 30யை சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு 100 கிடைக்கும். இப்போ இதுல வந்து காஸ்ட் ப்ரைஸ் அதிகமாக இருக்கு. காஸ்ட் ப்ரைஸ் வந்து மோர் தேன் செல்லிங் ப்ரைஸாக இருந்துச்சுன்னா நமக்கு லாஸ் ஆகிடும். லாஸ்ன்றது காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ் 110 மைனஸ் 100 போட்டோம்னா நமக்கு 10 வரும். ஸோ இந்த இடத்துல செல்லிங் ப்ரைஸ் வந்து 100 and there is a loss of 10. ஸோ ப்ராஃபிட் இல்லை. இதுக்கு அடுத்தது ஃபோர்த் சப்டிவிஷன். காஸ்ட் ப்ரைஸ் 110, மார்க்டு ப்ரைஸ் 120.
லாஸ் வந்து 10ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ் ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து லாஸோட ஃபார்முலா காஸ்ட் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கும். காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். ஸோ லாஸ் வந்து 10, காஸ்ட் ப்ரைஸ் 110, செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ எஸ்பி இந்த பக்கம் வந்துடும், 10 இந்த பக்கம் வந்துடும். ஸோ எஸ்பி ஈக்குவல் டு 110 மைனஸ் 10 விச் இஸ் 100. ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல 100. இப்போ வந்து மார்க் ப்ரைஸ் 120, செல்லிங் ப்ரைஸ் 100னா அப்போ எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ செல்லிங் ப்ரைஸோட ஃபார்முலாவே மார்க்டு ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட். ஸோ இப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து 100 ஈக்குவல் டு மார்க்டு ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். சாரி, மார்க்டு ப்ரைஸ் வந்து 120ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எடுத்துக்கலாம். ஸோ மார்க்டு ப்ரைஸ் வந்து 120 மைனஸ் டிஸ்கவுண்ட். ஸோ டிஸ்கவுண்ட் இந்த பக்கம் வந்துடும், 100 இந்த பக்கம் வந்துடும். அப்போ என்ன ஆகும்? டி ஈக்குவல் டு 120 மைனஸ் 100 அப்படின்னா 20 ருபீஸ் டிஸ்கவுண்ட். ஸோ இந்த இடத்துல 20 அப்படின்னு வரும். ஸோ இப்போ பார்த்தீங்களா, இப்போ மார்க் ப்ரைஸ் வந்து 120, 20 ருபீஸ் டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கப்புறம் செல்லிங் ப்ரைஸ் வந்து 100. பட் காஸ்ட் ப்ரைஸ் 110 இருக்கிறதுனால லாஸ் வந்து 10. ஸோ நம்ம இந்த மாதிரி மேட்ச் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்தது 5th சப்டிவிஷன். இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? காஸ்ட் ப்ரைஸ் கொடுக்கல, மார்க்டு ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. மார்க்டு ப்ரைஸ் வந்து 120, டிஸ்கவுண்ட் வந்து 10, ப்ராஃபிட் வந்து 20. ஸோ செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னும் போது மார்க்டு ப்ரைஸ்ல இருந்து டிஸ்கவுண்ட்டை சப்ட்ராக்ஷன் பண்ணணும். மார்க்டு ப்ரைஸ் 120, டிஸ்கவுண்ட் 10 சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு 110 வரும். ஸோ செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் 110. இப்போ நமக்கு ப்ராஃபிட் வேற இருக்கு. ஸோ ப்ராஃபிட் அப்படின்னும் போது செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு போடுவோம். ஸோ ப்ராஃபிட் வந்து 20 கொடுத்துருக்காங்க, செல்லிங் ப்ரைஸ் 110 கண்டுபிடிச்சிருக்கோம். மைனஸ் சிபி அப்படின்னு போட்டோம்னா சிபி இந்த பக்கம் போயிடும், 20 இந்த பக்கம் வந்துடும். ஸோ சிபி ஈக்குவல் டு 110 மைனஸ் 20. இதை சப்ட்ராக்ஷன் பண்ணால் 90 வரும். ஸோ சிபி வந்து 90. இதை மேட்ச் பண்ணி பார்க்கலாமா? பாருங்க, டிஸ்கவுண்ட் வந்து 10. ஸோ மார்க் ப்ரைஸில் 10 ருபீஸ் போயிடுச்சு, 120ல் 10 போயிடுச்சுன்னா 110 வரும். பட் 90 காஸ்ட் ப்ரைஸ், 110 செல்லிங் ப்ரைஸ் தான், நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து 20 ருபீஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் மேட்ச் பண்ணி பார்த்தோம்னா இது கரெக்ட் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். Question number 5. Rani bought a set of bangles for rupees 310. Her neighbor liked it most. So Rani sold it to her for rupees 325. இப்போ ப்ராஃபிட் ஆர் லாஸ் டு ராணி அது என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு rupees 310. பட் செல்லிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா rupees 325. ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து மோர் தேன் காஸ்ட் ப்ரைஸ் இருக்கு. அப்படின்னா therefore it is profit. It is profit for Rani. ஸோ இப்போ ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும்னா செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் பண்ணணும். ஸோ 325 மைனஸ் 310. ஸோ 325ல இருந்து 310 சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது 10 இங்கே ஒன்று பாரோ, சாரி இங்கே 5ல 0 போயிடுச்சுன்னா 5, 2ல 1 போயிடுச்சுன்னா 1. ஸோ டோட்டலாக ப்ராஃபிட் வந்து 15 ருபீஸ். ஸோ ப்ராஃபிட் வந்து 15 ருபீஸ். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க. சுகன் bought a jeans pant for rupees 750. It did not fit him. He sold it to his friend for rupees 710. இப்போ ப்ராஃபிட் ஆர் லாஸ் டு சுகன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சுகனுக்கு காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா rupees 750. அண்ட் இதுவே செல்லிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா rupees 710. இதில் காஸ்ட் ப்ரைஸ் வந்து மோர் தென் செல்லிங் ப்ரைஸ் இருக்கு. அப்போ கண்டிப்பாக இட் இஸ் எ லாஸ். அண்ட் அந்த லாஸ் வந்து காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு போடணும். ஸோ இட் இஸ் எ லாஸ் ஃபார் சுகன். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் 750 மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் 710.
இப்போ லாஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இதை நம்ம சப்ட்ராக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ 0, 5 மைனஸ் 1 வந்து 4. ஸோ டோட்டலாக லாஸ் வந்து ₹40. ஸோ சுகனுக்கு லாஸ் வந்து ₹40. Question number 7. Somu bought a second-hand bike for ₹28,000 and spent ₹2,000 on its repair and sold it for $30,000. இப்போ லாஸா இல்லை ப்ராஃபிட்டான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ காஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அவன் வாங்கின 28,000ஓட ரிப்பேர் செலவையும் நம்ம சேர்க்கணும். ஏன்னா அதுதான் டோட்டலாக அவனுக்கு காஸ்ட் ஆயிருக்கு. ஸோ 28,000 கூட ஒரு 2,000 நம்ம சேர்த்தோம் அப்படின்னா 0, 0, 0, 8 + 2 10, இது 3. டோட்டலாக 30,000 வந்து செலவு பண்ணி இந்த பைக்கை வந்து வாங்கியிருக்கான். ஏன்னா இந்த ரிப்பேர் சார்ஜையும் சேர்த்து தான் நம்ம டோட்டலாக அவனுக்கு காஸ்ட் ஆயிருக்கு வாங்குறதுக்கு. he sold it for 30,000. ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து 30,000. இது ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு பாருங்க. காஸ்ட் பிரைஸ் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் அப்படின்னா ப்ராஃபிட்டும் இல்லை லாஸும் இல்லை. ஸோ என்ன சொல்லலாம் அப்படின்னா நோ ப்ராஃபிட் நோ லாஸ். லாஸும் இல்லை ப்ராஃபிட்டும் இல்லை. எவ்வளோக்கு வாங்கினானோ அந்த அமௌண்ட்டுக்கே he sold. அப்போ ப்ராஃபிட்டும் இல்லை லாஸும் இல்லை அப்படின்னு அர்த்தம். Question number 8. Muthu has a car worth ₹8,50,000. He wants to sell it at a profit of 25,000. அப்போ என்ன செல்லிங் ப்ரைஸ் இருக்கணும்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு ₹8,50,000 இருக்கு. அண்ட் ப்ராஃபிட் வந்து 25,000 வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அப்போ செல்லிங் ப்ரைஸ் என்னவா இருக்கணும்னு கேட்குறாங்க. ஸோ செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸோட ப்ராஃபிட்டையும் சேர்க்கறது தான் செல்லிங் ப்ரைஸ். ஸோ ₹8,50,000 இருக்கு இல்லையா, அதோட இந்த ப்ராஃபிட் 25,000 சேர்த்தோம் அப்படின்னா அதுதான் செல்லிங் ப்ரைஸ். ஸோ இங்கே நம்ம ஆட் பண்ண போகிறோம். 8,50,000ஓட 25,000 ஆட் பண்ண போகிறோம். ஸோ 0, 0, 0, 5, 7, 8. ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து 8,75,000 இருந்தால் ப்ராஃபிட் வந்து 25,000 அந்த பர்சனுக்கு கிடைக்கும். ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து வாட் ஷுட் பி த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த கார் அப்படின்றதுக்கு ₹8,75,000. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 9. வளர்மதி சோல்ட் ஹர் பியல் செட் ஃபார் ₹30,000 அட் a ப்ராஃபிட் ஆஃப் 5,000 கொடுத்துருக்காங்க. ஸோ சோல்டுன்னு கொடுத்தனால இது வந்து செல்லிங் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ் வந்து ₹30,000 அண்ட் ப்ராஃபிட் வந்து ₹5,000. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ். ஃபைண்ட் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த பியூல் செட். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்றது வந்து கண்டுபிடிக்கணும் இல்லையா, நம்மளோட பேசிக் ஃபார்முலா ப்ராஃபிட் அப்படின்றது செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஸோ இந்த காஸ்ட் ப்ரைஸ் இந்த பக்கம் வந்துடும், ப்ராஃபிட் இந்த பக்கம் வந்துடும். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் ப்ராஃபிட். செல்லிங் ப்ரைஸ் வந்து 30,000 மைனஸ் ப்ராஃபிட் வந்து 5,000. ஸோ 30,000ல இருந்து 5,000 சப்ட்ராக்ட் பண்ணும்போது 0, 0, 0 இவனை பாரோ பண்ணிட்டோம். 10ல் 5 போச்சுன்னா 5, இவனை பாரோ பண்ணதுக்கப்புறம் இது 2 இருக்கும். ஸோ 25,000. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் வந்து 25,000. இந்த 25,000 இருக்கிற காஸ்ட் ப்ரைஸை தான் she sold it for 30,000 and attained a profit of 5,000. ஸோ 25,000 காஸ்ட் ப்ரைஸ் இருக்கிற இந்த திங்ஸை வந்து 30,000 விற்று 5,000 ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து காஸ்ட் ப்ரைஸ் வந்து ₹25,000. Question number 10. If Guna marks his product to be sold for ₹325 and gives a discount of ₹30, அப்போ செல்லிங் ப்ரைஸ் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ₹325, டிஸ்கவுண்ட் வந்து
30 rupees. ஸோ செல்லிங் ப்ரைஸ் வேணும் அப்படின்னா மார்க்டு ப்ரைஸில் இருந்து டிஸ்கவுண்ட்டை சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ மார்க்டு ப்ரைஸ் 325 மைனஸ் நம்ம 30 rupees சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ 325லேருந்து 30 சப்ட்ராக்ட் பண்ணால் 5 minus 0 is 5. இங்கே borrow பண்ணிட்டோம்னா 12 minus 3 வந்து 9. இங்கே borrow பண்ணதுக்கப்புறம் 2 இருக்கும். ஸோ rupees 295. ஸோ rupees 295 இதுதான் வந்து செல்லிங் ப்ரைஸ். Question number 11. A man buys a chair for rupees 1500 and he wants to sell it at a profit of rupees 250 after making a discount of rupees 100. அப்போ மார்க்கெட் பிரைஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. காஸ்ட் ப்ரைஸ் வந்து 1500 rupees. A man buys a chair for rupees 1500 அது காஸ்ட் ப்ரைஸ். He wants to sell it at a profit of rupees 250. ஸோ ப்ராஃபிட் வந்து 250. And he wants to give the discount. அந்த டிஸ்கவுண்ட் வந்து rupees 100. அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம முதல்ல செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ செல்லிங் ப்ரைஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்? ப்ராஃபிட் அப்படின்றதே வந்து செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஸோ ப்ராஃபிட் வந்து 250 ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். காஸ்ட் ப்ரைஸ் 1500. ஸோ இந்த 1500 இந்த பக்கம் வந்துடும். ஸோ 250 ப்ளஸ் 1500 இதுதான் வந்து செல்லிங் ப்ரைஸ். இப்போ இதை ஆட் பண்ணலாமா? 1500ஓட 250 ஆட் பண்ணால் 1750 rupees வந்து செல்லிங் ப்ரைஸ். இப்போ செல்லிங் ப்ரைஸ் அப்படின்றதே வந்து மார்க்கெட் ப்ரைஸில் டிஸ்கவுண்ட் கொடுத்தது போக தான் செல்லிங் ப்ரைஸ். ஸோ இது வந்து 1750 ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். You want to give a discount of 100, so minus 100. இந்த minus 100 இந்த பக்கம் வந்துடும். ஸோ 1750 plus 100 அப்படின்றது மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னும் போது நம்ம 1750ஓட 100 ஆட் பண்ண போகிறோம். ஸோ 05 இது 81. ஸோ rupees 1850. ஸோ அவங்க கேட்ட மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 1850. Question number 12 பாருங்க. அமுதா marked her home product of pickle as rupees 300 per pack. So marked price, but she sold it for only rupees 275 per pack. அப்ப டிஸ்கவுண்ட் ஆஃபர்ட் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ மார்க்டு ப்ரைஸ் அப்படின்றது வந்து rupees 300 அண்ட் செல்லிங் ப்ரைஸ் வந்து rupees 275. அப்போ டிஸ்கவுண்ட் என்ன அப்படின்றத கேட்குறாங்க. ஆக்சுவலாக செல்லிங் ப்ரைஸ் அப்படின்றதே வந்து மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட். மார்க்கெட் ப்ரைஸில் டிஸ்கவுண்ட் கொடுத்தது போது தான் செல்லிங் ப்ரைஸ். அப்போ நம்ம இந்த டிஸ்கவுண்ட் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடலாமா? டி இந்த பக்கம் வந்துடும் அண்ட் செல்லிங் ப்ரைஸ் அந்த பக்கம் போயிடும். ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் என்னது 300, செல்லிங் ப்ரைஸ் என்னது 275. 300லேருந்து 275 சப்ட்ராக்ஷன் பண்ண போகிறோம். 10ல் 5 போச்சுன்னா 5, ஒன்று பாரோ பண்ணிட்டோம்னா 9 ஆகிடும். 9ல் 7 போச்சுன்னா 2. இது பாரோ பண்ணியாச்சு. ஸோ rupees 25. ஸோ டிஸ்கவுண்ட் அப்படின்றது வந்து rupees 25. கொஸ்டின் நம்பர் 13 பாருங்க. வளவன் bought 24 eggs for rupees 96 கொடுத்துருக்காங்க. 4 of them were broken and also he had a loss of rupees 36 on selling them. இப்போ செல்லிங் பிரைஸ் என்னன்றதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஆஃப் 1 egg. இப்போ முதல்ல காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 24 eggs ஈக்குவல் டு rupees 96 இருக்கு. இப்போ இதில் வந்து 4 of them were broken and also he had a loss of rupees 36 on selling them கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ லாஸ் வந்து rupees 36. இப்போ லாஸ் வந்து எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா when cost price is more than selling price. ஸோ அப்போ காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு போட்டோம்னா நமக்கு லாஸ் வரும். ஸோ 36 ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் வந்து
96. செல்லிங் பிரைஸ் வந்து நம்ம இதுல இருந்து கண்டுபிடிக்க போறோம். ஸோ இந்த செல்லிங் பிரைஸ் இங்க வந்துடும், 36 இங்க வந்துடும். ஸோ செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு 96 மைனஸ் 36. ஸோ 96ல இருந்து 36 சப்ட்ராக்ஷன் பண்ணா இது 0 6. ஸோ அப்போ டோட்டல் செல்லிங் பிரைஸ் வந்து ருபீஸ் 60. பட் எத்தனை எக்கோட செல்லிங் பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தான் 4x வந்து புரோக்கன் ஆயிடுச்சு, உடஞ்சிருச்சு. அப்போ மீதி 20x தான் they will sell. ஸோ இது வந்து செல்லிங் பிரைஸ் வந்து ருபீஸ் 60 ஃபார் 20x. ஏன் 20x அப்படின்னா 24ல இருந்து 4 எக் வந்து உடஞ்சிருச்சு, அப்போ 20 தான் இருக்கு. அப்போ செல்லிங் பிரைஸ் ஆஃப் 1 egg என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 by 20 அப்படின்னு போட்டோம்னா நமக்கு ருபீஸ், இது கேன்சல் ஆகிடுமா, 6 by 2 வந்து 3. ஸோ 3 rupees. ஸோ இப்போ செல்லிங் பிரைஸ் ஆஃப் 1 egg அப்படின்றது 3 rupees. Question number 14. Mangai bought a cell phone for rupees 12,585. It fell down. She spent rupees 500 on repair. She sold it for 7,500. இப்போ ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12,585 இருக்கு இல்லையா, அண்ட் ரிப்பேரோட காஸ்ட்டையும் இதில் சேர்த்துடணும். ஏன்னா இதுதான் டோட்டல் காஸ்ட் அந்த செல்ஃபோனுக்கு, ஏன்னா இதுக்கப்புறம் செல் பண்ண போகிறாங்க. ஸோ அப்போ டோட்டல் காஸ்ட் வந்து 12,585 ப்ளஸ் 500, இதை ஆட் பண்ணால் 5 8 5 + 5 10, இங்கே ஒன்று கேரி ஓவர் ஆகும் 3 1. ஸோ டோட்டலாக காஸ்ட் ப்ரைஸ் வந்து ருபீஸ் 13,085 rupees ஆச்சு. இப்போ செல்லிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சி சோல்ட் இட் ஃபார் ருபீஸ் 7,500. இப்போ இதில் காஸ்ட் ப்ரைஸ் வந்து கிரேட்டர் தேன் செல்லிங் ப்ரைஸ் இருக்கு. அப்போ என்ன ஆகும், லாஸ் ஆகிடும். ஸோ லாஸ் வந்து காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் வந்து 13,085, செல்லிங் ப்ரைஸ் வந்து 7,500. ஸோ 13,085 இருந்து 7,500 சப்ட்ராக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ 5 இது 8, ஒன்று பாரோ பண்ணணும், 10ல் 5 போச்சுன்னா 5, இங்கே 2 ஆகிடும். ஸோ 12ல் 7 போச்சுன்னா 5. ஸோ அப்போ லாஸ் அப்படின்றது ருபீஸ் 5,585. அடுத்தது அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ். இதில் கொஸ்டின் நம்பர் 15 பாருங்க. டிஸ்கவுண்ட் இஸ் சப்ட்ராக்டட் ஃப்ரம் டு கெட் த செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக செல்லிங் ப்ரைஸ் அப்படின்றதே வந்து மார்க்கெட் ப்ரைஸ்ல இருந்து நம்ம டிஸ்கவுண்ட்டை சப்ட்ராக்ட் பண்ணுவோம். அப்போது டிஸ்கவுண்ட் இஸ் சப்ட்ராக்டட் ஃப்ரம் த மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனில் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ஆப்ஷன் ஏ. அதுக்கு அடுத்தது ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ் இஸ் ஆல்வேஸ் இன்க்ளூடட் ஹின் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா, அது வந்து காஸ்ட் ப்ரைஸ். சப்போஸ் இப்போ நம்ம லாஸ்ட் சம்ல கூட பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோம், இங்கே தனியாக வந்து ஒரு ரிப்பேர் காஸ்ட் இருந்துச்சு, அது நம்ம எது கூட ஆட் பண்ணோம், அந்த ரிப்பேர் காஸ்ட்டை காஸ்ட் ப்ரைஸோட ஆட் பண்ணோம். அதுதான் ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லுது. ஸோ இப்போ இங்கே வந்து ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ் இன்க்ளூடட் அப்படின்னா அது வந்து காஸ்ட் ப்ரைஸில் நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம். தேர் இஸ் நோ ப்ராஃபிட் ஆர் நோ லாஸ் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸும் காஸ்ட் ப்ரைஸும் ஈக்குவலாக இருக்கும். இதுவும் நம்ம ஆல்ரெடி எக்ஸைஸில் ஒரு சம் போட்டிருந்தோம். செல்லிங் ப்ரைஸ் அண்ட் காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவலாக இருந்ததுன்னா நோ ப்ராஃபிட் நோ லாஸ். டிஸ்கவுண்ட் அப்படின்றது மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கிருந்து எடுத்துக்கலாமே, இந்த டிஸ்கவுண்ட் இந்த பக்கம் போயிடும், செல்லிங் ப்ரைஸ் இந்த பக்கம் வந்துடும். ஸோ டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். அப்போ இந்த இடத்துல மைனஸ் செல்லிங் ப்ரைஸ், ஆப்ஷன் பி.